இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்ச சத்தியத்தில் இது வரைக்கும் எது செய்யணும்னு தெரியுதோ அதை நல்லா செய்யுங்க. எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அது செய்யாதீங்க. அதாவது எனக்கு தெரியலைன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயம் மன்னிப்பார். உன் தெரிஞ்ச விஷயத்தில் நீ இப்போ எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்கிறதெல்லாம் விடுங்க. இப்போ நீ அறிஞ்சுக்கிட்ட அளவில், நீ அறிந்து கொண்ட அளவில் உனக்கு தெரிஞ்ச சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. உபாகமம் 29. மோவாபிய சமவெளியிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறாரு. அப்போ இங்கே அந்த முதலாவது ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபி தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகள். அப்போ ஓரேபில் கொடுத்தது 10 கட்டளைகள். ரொம்ப முக்கியமாக 10 கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. அடுத்தது வழிமுறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக 5 வழிமுறைகளை குறித்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழிமுறைகள் எதுக்கு, அதை பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அதுக்கப்புறம் தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இவைகளை குறித்ததான விவரங்களெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஒரே சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டது பண்டிகைகளை பற்றிதான விஷயங்களும் ஓரேப்பில் அங்கே அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பதாக பொதுவான சில சமுதாய கடமைகளையும் இந்த நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டிய, சுத்தமாக இருக்க வேண்டியதான காரியங்களை குறித்தும் தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தையும் அங்கே அதிகமாக சொல்லி சமுதாய பரிசுத்தம் சொல்லி முடிச்சது. இங்கே தான் சின்ன வார்த்தைகளை பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். இப்போ மறுபடியும் மோசே இந்த மோவாபிய தேசத்தில் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். அதில் ஞாபகப்படுத்தி 1-2 கூட்டி அவங்களுக்கு அதை சொல்கிறார். இது ஒரு புதிய தலைமுறைக்கு சொல்கிற வார்த்தை. அப்போ எல்லாரையும் வரவழைக்கிறாரு. அவங்க சொல்கிறாரு, ஆண்டவர் எகிப்து தேசத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனை. ஆண்டவர் சோதனைகளை காமிச்சார். 10 சோதனைகள்.
பெரிய அடையாளங்கள், அந்த பாம்புனால் நடந்த அடையாளங்கள், பாம்பு வந்த அடையாளங்கள், அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆண்டவர் காண்பித்த அடையாளங்கள். சில வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது, அதே வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது வரல. அதனால் காண்பித்ததான அடையாளம். அப்போ சோதனைகள்னால் 10 சோதனை, அடையாளங்கள்னால் பாம்பின் அடையாளம். அப்போ எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ளதான அந்த வேறுபாட்டின் அடையாளங்கள். அடுத்தது அந்த எல்லா தலைப்பிள்ளையும் செத்து போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆள் கூட என்ன செய்யலை, செத்து போகவில்லை. ஒரு அடையாளங்களை காமிச்சார். அப்புறம் அற்புதங்கள். அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது செங்கல் 2ஆய் பிறந்தது ஒரு அற்புதம். கசந்த தண்ணீர் வந்து மாறாவின் தண்ணீர் வந்து தித்திப்பானது ஒரு அற்புதம். கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது ஒரு அற்புதம். வானத்திலிருந்து அப்பம் வந்தது ஒரு அற்புதம். இதெல்லாம் அற்புதங்கள். மேலே மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அடையாளங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அவங்க மேலே வந்ததான அந்த செய்ததான பெரிய சோதனைகள் அவர்களை காண்போம். அப்போ இதெல்லாம் பார்க்க அவன் நமக்கும் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி வந்ததான சில சோதனைகள் இதெல்லாம் கண்ணார கண்டாங்க. இதெல்லாம் ஆனால் அவைகளெல்லாம் கண்ணால் பார்த்தும் அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுக்கலையாம். கண்ணால் காணத்தக்க கண்களையும் கொடுக்கலையாம், கேட்கத்தக்க காதுகளையும் கொடுக்கலையாம். ஏன்னா இவ்வளோ நடந்தும் சோதனைகளை கண்டாங்க, சோதனைகளுக்கு ஊடாக போனாங்க, அற்புதங்களை கண்டாங்க, அற்புதங்களை அனுபவிச்சாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், அற்புதங்களை அனுபவிச்சாங்க. அடையாளங்களை ஸ்தோத்திரம் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கும் எகிப்திற்கும் தங்களுக்குள்ளதான அடையாளங்களை, வேறுபாட்டின் அடையாளங்களை தெளிவாக கண்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்துக்குள்ளே அவங்க இன்னும் வரலையேன்னு வருத்தப்பட்ட வார்த்தையில் சொல்கிறார். இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு அதே நடக்குது. எல்லாம் கண்ணால் காண்றாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு வர்றதான நியாய தீர்ப்பை பார்க்குறாங்க, நியாய தீர்ப்பை பார்க்குறாங்க, தண்டனையை பார்க்குறாங்க, ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. ஆனால் உணர்ந்து அதன்படி நடக்க மனசு இல்லை. கீழ்ப்படியும் மனது கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்போ சொல்கிறார், 40 வருஷமாக ஆண்டவங்களை நடத்தினார். உங்கள் வஸ்திரம் பழசா போல், காலில் இருந்த பாதரட்சைகள் பழசா போல், நீங்கள் அப்பம் சாப்பிடலை, திராட்சரசமும் அதுவும் குடிக்கலை. உங்களுக்கு ஆண்டவர் அப்பம், வானத்து அப்பத்தை தந்தார், கண்மலையின் தண்ணீரை ஆண்டவர் தந்தார், மினரல் வாட்டர் தந்தார். அவங்க யுத்தம் பண்ணுறதுக்காக வந்த எத்தனையோ அமலேக்கியர்கள் வந்தாங்க. சீகோன் வந்தான், பாசான் தேசத்து ராஜா வந்தான், எஸ்போன் ராஜாவாகிய சீகோன் வந்தான், ஓகு வந்தான். எல்லாம் முறியடித்தார் ஆண்டவர். அதை நம்ம அதை சொந்தமாக்கிட்டோம். நமக்கு அந்த இடத்த நம்ம ரூபனியரும் காத்தியரும் மனாசையும் பாதி கோத்திரத்துக்கு சுதந்திரமாக நம்ம கொடுத்துட்டோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணார். இப்பவும் தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது எல்லாத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணணுன்னா அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். உனக்கு ஒன்றை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை தமக்கு சொந்தமாக ஏற்படுத்திக்கிட்டாரு. அவர் உனக்கு தேவனாக இருப்பதற்காக அவர் இன்னைக்கு உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், நீ எனக்கு இதெல்லாம் செய்ய வேணும். அப்போ எல்லாரும் நினச்சிதாங்களா, உங்கள் கோத்திர பிதாக்கள் எல்லாரும் வந்தாங்க. அப்போ அந்த விறகுக்காரங்க, தண்ணீர்காரங்க, அந்நியர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, பெரிய கூட்டம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஆணையை நான் உறுதி பண்ணுறேன். இன்றைக்கி நம்மோடு கூட தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவங்களையும் இங்கே நம்மோடு கூட இராதவர்களோடும் கூட நான் அதை பண்ணுகிறேன். அப்போ இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் இந்த விஷயம் சொல்லி எழுதி கொடுக்குறார். என்ன எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த காரியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே, 16ஆம் வசனம், அறிந்திருக்கிறீர்கள். என்னெல்லாம் நடந்தது எல்லாம் அதை அறிஞ்சிருக்கீங்க. சோதனை, அற்புதங்கள், அடையாளங்கள், நியாய தீர்ப்புகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அதனால் இந்த போய் சேர்ந்த இந்த ஜனங்களுடைய அருவருப்புகளையும், அவங்க மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமா நரலான் தேவர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள பார்க்குறீங்க. ஏற்கனவே எகிப்தியரை பார்த்தீங்க, இப்போ போகிற அந்த ஜனங்களை பார்க்குறீங்க. அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போயிடாதீங்க, அந்த தேவர்களை பின்பற்றிடாதீங்க. அதை பற்றியான சிந்தனையோ எண்ணமோ வந்து விடாதபடிக்கு, அது வருமானா அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு நஞ்சு போன்றது, ஒரு எட்டி போன்றது, அது உங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு, அந்த வேர் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க.
இதைத்தான் எபிரேயர்கள் நிருபக்காரன்னு சொல்கிறான். அவிசுவாசம் உள்ள இருதயம் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. அப்படிப்பட்டவன் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அவன் மன இஷ்டப்படி தான் இஷ்டப்படி வாழ்ந்து மதுபானத்தை குடித்து இஷ்டப்படி நடந்து சுகம் உண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அவருடைய கோபமும் எரிச்சலும் புகையும் எல்லா சாபங்களும் அவன் மேலே இந்த புஸ்தகத்தில் உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான நான் முதல்ல சொன்ன 124 சாபங்களும் அவன் மேலே வந்துடும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழே இராதபடி குலைச்சி போட்டுடுவார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனை ஆண்டு புறம்பாக்கி போட்டுடுவார். அதற்கு பின்பு தலைமுறை பிள்ளைகளும் தூரதேசத்தில் வர அந்நியரும் இந்த தேசத்துக்கு வைத்த வாதைகளையும் நோய்களையும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், கர்த்தர் ஏன் இந்த ஜனங்களுக்கு உக்கரத்தில் இந்த சோதோகுமாராவை அழித்து போட்ட மாதிரி ஆத்மாவையும் செபாயுமையும் கவிழ்த்து போட்ட மாதிரி ஏன் இவங்களை இந்த அளவுக்கு ஆண்டவர்களை தண்டித்து போட்டார். அந்த அங்கே நிலமும் பாலாக போச்சு, அவங்களுடையதான கனி வர்க்கங்களும் இல்லாமல் போச்சு, மந்தையும் வீணாக போச்சு, இவங்களும் துரத்தப்பட்டாங்களே ஏன்னு நடந்துச்சு கேட்பாங்களா? 24 வசனம். ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படி ஆண்டவர் செய்தார்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த வெளியே இருக்கிறவங்க இவங்களும் சொல்லுவாங்க, வெளியே உள்ளவங்களும் சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க அவருடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர். அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்களா, என்ன காரணம் சொல்லுவாங்களா, அவர்களுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் அவருடைய எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ண போது அவளோடு பண்ண உடன்படிக்கையை அவங்க விட்டு போயிட்டாங்க. அவங்க கடவுளை அவங்க மறந்துட்டாங்க. ஐயா அவங்கள ரட்சித்த தேவனை மறந்துட்டாங்க, அவங்கள சுகமாக்கின தேவனை மறந்துட்டாங்க, அவங்கள அழைத்த தேவனை மறந்துட்டாங்க, அவங்களை அபிஷேகித்த தேவனை மறந்துட்டாங்க, அவங்களுடைய அபிஷேகத்தை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்ததான கட்டளைகளை இழந்துட்டு இப்போ அவங்களுடையதான தேவனை கைவிட்டுட்டு வேறே தேவர்களை சேவிச்சதுனால அந்த கடவுள் இவங்க மேலே கோபப்பட்டு இவங்களுக்கு இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்துட்டாருன்னு யார் சொல்லுவாங்களா? பார்க்குறவங்க சொல்லுவாங்களாம். யாருக்கும் இருக்கத்தானையா செய்யும். அவங்க கடவுளை அவ்வளோ அற்புதம் செஞ்சு அவங்கள எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்து வனாந்திரத்தில் நடத்தி அவங்களை இவ்வளோ அழகாக வச்ச கடவுளை அவங்க விட்டுட்டாங்கன்னா அதனால் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அவர் கோபப்பட்டு இவங்களை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாரு. அதனால் இப்போ அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்குற அவங்க மேலே ஆளுகை செலுத்துகிற அடிமைப்படுத்தினவங்க அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு இஸ்ரவேலை நடத்தி வந்த தேவனை குறித்து எவ்வளோ பெரிய தேவனை விட்டுட்டு யாராவது வருவாங்களா? என்னப்பா நீங்கள், நாங்கள் தான் கல்லையும் மண்ணையும் கும்பிடுறோம், நீங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறோம், நீங்கள் எதுக்கு எங்களை இந்த மாதிரி நடக்கிறீங்கன்னு அவங்களே கேட்குற மாதிரி. அவதான் சொல்கிறாங்க, மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு உரியவைகள். நிறைய காரியங்கள் இன்னும் சொல்ல வேண்டியதும் இன்னும் வெளிப்படுத்த வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மோசே சொல்கிறார், நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட இவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி செய்யும்படி கீழ்ப்படியும்படிக்கு இது உங்களுக்குரியது. அதனால் இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்ச சத்தியத்தில் இது வரைக்கும் எது செய்யணும்னு தெரியுதோ அதை நல்லா செய்யுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அது செய்யாது. அதாவது எனக்கு தெரியலைன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயம் மன்னிப்பார். உன் தெரிஞ்ச விஷயத்தில் நீ இப்போ எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்கிறதெல்லாம் விடுங்க. இப்போ நீ அறிஞ்சுக்கிட்ட அளவில், நீ அறிந்து கொண்ட அளவில் உனக்கு தெரிஞ்ச சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எதை செய்யணும்னு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்து வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை செய்யாதீங்க. இது மிஞ்சினது இது அல்லாதவற்றைகளை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமாம், ஆண்டவர் அப்பப்போ தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் இன்னும் ஆழமான சத்தியங்களுக்குள்ளாக இப்போ நான் சொன்னது ரொம்ப கொஞ்சம், இன்னும் பல ரகசியங்களை ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. மறுபடி வேத வசனத்தை வாசிங்க, மறுபடி தியானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளை தருவார். எஸ், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 29வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 29வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் அற்புதங்களை செய்தாருங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். அவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருட காலமாக அவர் நடத்தி வந்தார். அது மாத்திரம் இல்லை, அடிமைத்தனமாகி அந்த இஸ்ரவேல் புத்திர நடுவிலிருந்து எகிப்து நடுவிலிருந்து அவர்களை என்ன செய்து அழைத்து வந்தார். 10 விதமான அந்த வாதைகளை அவர்களுக்கு சோதனைகளாக கொடுத்தார். அடையாளங்களும் அற்புதங்களையும்
ஆமாம் அவர் நிகழ்த்தி வந்தார். வஸ்திரங்கள் பழசாக போகலை, செருப்பு பழசாக போகலை, ஆமாம் கால் வீங்கலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம் அடுத்ததாக அவங்களுக்கு என்ன செய்யலை, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அல்ல, அப்பத்தை இல்லாமல் ஆமாம் தேவதூதருடைய அப்பத்தை அவர்களுக்கு என்ன செய்தார், புசிக்க கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் இப்படியெல்லாம் நடத்தி வந்து அது மாத்திரம் இல்லை, வழியில் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்து அந்த இடத்த ரூபன், காத்து, மனாசே பாதி கோத்திரத்துக்கு கொடுத்தார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவன் அதுக்கு பின்பதாக அவன் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் அவங்க மறந்துட்டு அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் விக்கிரகத்துக்கு போய், அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களில் ஒருத்தன் அதை செய்து நஞ்சையும் எட்டியும் முளைக்கிறதான அந்த ஒரு பேர் முளைத்து எழும்பி எல்லாத்தையும் கெடுத்தா கர்த்தர் என்ன செய்வாரோ அவங்கள மன்னிக்க சித்தமாக இருப்பாராம், மன்னிக்கவே மாட்டாராம். அவங்க அது மாத்திரம் வெறி கொள்ளத்தக்கதாக அவர்களை என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஆமாம் அப்படின்னா தேவன் என்ன செய்வாராம், வானத்தில் கீழே அவங்க பேர் முதற்கொண்டு இராதபடிக்கு கொலைத்து போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. புறம்பாக்கி சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டுருவார். வாதையும் கொள்ளை நோயும் அனுப்புவார். ஆமாம் அந்த இடத்தையே சோதம் குமாரா மாதிரி கவிழ்த்து போட்டுருவார். அது சுவடு கூட இல்லாதபடி பண்ணிடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியும் நடந்தது அப்படிங்கிறத சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு என்ன செய்கிறோம், 1948 தான் மறுபடியும் அவர்கள் என்ன செய்திருக்காங்க, அந்த சொந்த இடத்த அவங்க சுதந்திரித்திருக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கவே இல்லை, மனம் போல் நடந்து அதனால் சிதறடிக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் சரித்திரத்தை பார்த்ததான நாம் ஜாக்கிரதையாக இருந்து இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம். நம்முடைய மூதாதையர்கள் அல்ல, நாம் இன்றைக்கி இயேசப்பாவை ஏற்றுக்கிட்டோம். அவருடைய வழியில் நடப்போம். அவருக்கு பிரியமானதை செய்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம பெருக பண்ணுவார். அல்லது என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களே, இவங்க திரும்பவும் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணதெல்லாம் என்ன செய்யிட்டாங்க, மறந்து போனதுனால கர்த்தர் இவர்களை சிதறடிக்க பண்ணார்னு சொல்லி புறஜாதியும் நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஆகி போயிடும். ஆகையினால் நம்ம உடன்படிக்கை மறவாமல் நம்ம ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை வழிபட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய முடியுமா? ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம், இறக்கம் கிருபைன்றதான் எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய வழிகளில் நடக்க ஆமென். வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு என்று வகுத்ததான அந்த நேர் வழியிலே நடக்கவும் உம்முடைய அப்பா ஸ்தோத்திராண்டவரை கிருபையில் பலப்படும் தேவர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, உம்முடைய கோபாக்கன்னைக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு எத்தனையோ அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்திருக்கிறீங்க. நாங்கள் ஒரு நாளும் மறந்து போக மாட்டோம்ப்பா. அப்பா உம்முடைய வழிகளில் நடப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திராண்டவரே, உம்முடையதான ஆமேன் அப்பா கிருபைக்கு பாத்திரவான்களாக இருப்போம். உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருப்போம்ப்பா. தகப்பனே உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடையதான தயவோ நீடிய வாழ்வு ஆண்டவரே. உடைய தயவை பெற்றுக்கொண்டு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.